இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மலேசியா, என்ன நடக்குது? குட் மார்னிங். நான் கோலம் போடுறேன். குட் மார்னிங். கோலம் போட்டா குடும்பத்துக்கு நல்ல மருமகள் ஆயிடுவீங்கன்னு உங்க டீம்ல இருக்கவங்க சொன்னாங்களா? அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் அந்த மாஃபியா குரூப் சொல்லி கொடுக்க மாட்டாங்களே. யாரும் எதுவும் சொல்லல. நானா தான் கோலம் போடுறேன். துளசி அக்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என்னது அக்காவா? அண்ணி என்ன சொன்ன? நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னால இல்ல துளசி, அப்புறம் ஏதோ சொன்னீங்களே அது அது துளசி அக்கான்னு சொன்னேன். அக்கா தானே நீங்க? என்னால முடியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ஜனனி. திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? 2-3 நாளா இப்படிதான் இருக்கு. என்ன மேட்டர்னா கண்டுபிடிக்க முடியல. கர்ப்பம் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. அதுக்குதான். அண்ணி, கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமா, தலை வலிக்குது. காஃபி குடி. அந்த ஜனனி கட்சி மாறிட்டாளா? என்னமோ இருக்கு, பெரிய ஃப்ராடு போல. காரணம் இல்லாமலாம் இருக்காது. துளசிய கண்டாலே இவளுக்கு பிடிக்காது. இப்ப கொஞ்சி பேசிட்டு இருக்காங்களே, இத கண்டுபிடிக்காம விடக்கூடாது. போயிடலாம் அண்ணி. என்னக்கா, பார்த்து நடக்க மாட்டீங்களா? உட்காருங்க, வந்து உட்காருங்க. இல்ல என்ன நீங்க பார்த்து நடங்க. இல்ல பரவாயில்ல, எதுவும் ஆகல. அக்காவா? எதுவும் ஸ்ட்ரெயின் ஆகல. ஒண்ணும் ஆகல. காவேரி, நீ கோலத்தை ஃபினிஷ் பண்ணு. இதே நான் அதோ 1 மினிட்ல வரேன். சீக்கிரம் முடி, நான் அதோ வரேன். வர நீங்க இருங்க அக்கா, வரேன். என்னது இது? நீங்க குடிங்க, நானும் காவேரியும் கோலத்தை முடிக்கிறோம். என்னது இது? இது காஃபியும் இல்ல, பால் மாதிரியும் இல்ல. என்ன இது? இது ஹெல்த் ட்ரிங்க்ஸ். இனிமே காஃபி எல்லாம் குடிக்காதீங்க. ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கணும். ஏன், என்னாச்சு? அது இவ்ளோ நாள் நீங்க வீட்ல எவ்வளவோ வேலை செஞ்சீங்க. காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறீங்க, நைட்டு லேட்டா படுக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எனர்ஜி இருக்காது. அதுக்காக உங்களுக்கு இனிமே ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான். நீங்க ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் குடிக்கணும். என்னடா சிவா, புதுசா இருக்கு? அதான் எனக்கு ஒன்றும் புரியலப்பா. ஆச்சரியம், ஆனா ஒரு அழகான உண்மை. எடுத்துக்கோங்க. விசாலாச்சி, என்ன புதுசா இருக்கு? ஜனனி, என்னைக்கும் இல்லாத திருவிழாவா இருக்கு. என்ன இதுவாவது நிரந்தரமா இல்ல ஒரு நாள் கூத்தா? அப்படிலாம் இல்ல பாட்டி. இப்பெல்லாம் ஜனனி மாறிட்டா. அவளே கேட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. ஜனனி, இந்த குடும்பத்துல பொம்பளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களும் தான் அதிகம். ஆனா யாரும் குடும்பத்துக்கான பொண்ணுகளா தான் இருக்கிறது இல்ல. நீயாவது இந்த குடும்பத்துக்கான பொண்ணா மாறிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. துளசி அக்காவையும் அத்தையையும் பார்த்து நான் சீக்கிரமே மாறிடுவேன் மாமா. நீங்க என்ன நம்பலாம் மாமா? என்ன ஜனனி, ஒரே நாள்ல ஆளே மாறிட்ட போல.
கொஞ்சம் ஓவரா இருக்கே. அமராவதி, எதுக்காக அவளை கிண்டல் பண்ற? அவ இப்போ ஒழுங்கா இருக்கா, நீ பேசாம இரு. அம்மா, நான் பாட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன். அப்பாதான் ஜாடையா பேசினாரு. எது ஜாடையாவா? அமராவதி, ஜாடையெல்லாம் ஒண்ணும் பேசல, நேரடியாவே தான் பேசுறேன். ஒரே ஒரு நாளாவது எழுந்து வாச கூட்டி கோலம் போட்டிருப்பியா? இல்ல வீட தான் கூட்டியிருப்பியா? தினம் இல்லைன்னா கூட விசாலாட்சிக்கு உடம்பு முடியாதப்பயாவது ஒரு காப்பியாவது போட்டு கொடுத்திருப்பியா? இதுல என்ன ஜாடையா பேசுறது? நான் நேருக்கு நேரா தான் கேக்குறேன். ஜனனி மாறிட்டாளே, அப்புறம் என்ன? ஜனனி நான் கோல்டு மெடல் வாங்கிட்டாளா? இந்த குடும்பத்துல சிறந்த குடும்ப பெண்ணுன்னு கோல்டு மெடல் எதுவும் கொடுக்க போறாங்களா அவளுக்கு? எத்தனை நாளும் நானும் பாக்குறேன். ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. சிவா, இதெல்லாம் திருத்தவே முடியாதுடா. அப்பா, இதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம்ப்பா. எடுத்தாலும் வேஸ்ட் தான். ஆமா, ஐயோ, என்ன ஆச்சு? துளசி, அம்மா, ஜனனி அழுதுட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு தெரியல, கேளுங்க. என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? யாராவது திட்டினாங்களா? நான் துளசி அக்கா கூடவும் உங்க கூடவும் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. நான் கோலம் போடுறது, காஃபி போடுறது, இது எல்லாமே பிடிக்காம என்ன தனியா கூட்டிட்டு போய் திட்டுறாங்க. அமராவதி, அமராவதி, வாடி கீழே. என்னம்மா? என்னடி சொன்ன? இவ எது கடரா? என்ன துளசி அக்கா மேலயும் அத்தை விசாலாட்சி மேலயும் திடீர் பாசம்னு கேட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கேக்கல. அதுக்கு அழுவுற? இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு இப்படி கண்ணீர் கொட்டுது? அந்த அளவுக்கு நாங்க எதுவும் சொல்லலையே. ஏன் அத்தை, எதுக்கு இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? முதல்ல துளசிக்காக பேசினா, இப்போ ஜனனிக்காக பேசுறான். ஆக மொத்தம் எல்லாம் 2 பொண்டாட்டிக்காக தான்.